Dear students, I am Revati. 12th standard chapter 5ல 2-dimensional analytical geometric 2 அப்படிங்கிற டாப்பிக்கில் வரக்கூடிய exercise 5.5 ஓட first sum. அதாவது real life application of conic அப்படிங்கிற வரக்கூடிய டாப்பிக்கில் வரக்கூடிய last exercise இது. So a bridge has a parabolic arch at that is 10 meter high in the center and 30 meter width at the bottom. Find the height of the arch 6 meter from the center on the either side. அதாவது இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பெராபலிக் ஆர்ச் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க பெராபலிக் ஆர்ச் அப்படின்னு. இப்போ பெராபலிக் ஆர்ச் அப்படிங்கும்போது அதை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு என்ன பெராபலிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி நம்ம அதர் சைடோட டிஸ்டன்ஸ் ஹைட்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஒரு பெராபலிக் ஆர்க்கு, ஒரு பிரிட்ஜு ஷேப்பு. இதில் வந்து சென்டர்லேருந்து 10 மீட்டர் ஹைட்டுக்கு வந்து பெராபோலாவோட ஹைட் இருக்குது. தென் 30 மீட்டர் வித்துக்கு வந்து பாட்டம் இருக்குது. இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா இது 30 மீட்டர் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 15 மீட்டர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 15 மீட்டர் இருக்கும். இப்போது இதுக்கு சீனு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஆர்ஜின் ஓவில் தான் இருக்குது. ஸோ 0,0. ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட் என்ன வரும், மொத்தமாக ஹைட் வந்து ஒய்யில் வந்து -10, எக்ஸில் இங்கேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 15. அப்போ வந்து ஏவோட பாயிண்ட் வந்து 15,-10 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கும். தென் இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து அட் த பாட்டம் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஆர் 6 மீட்டர் ஃப்ரம் த சென்டர். அப்போ இங்கிருந்து 6 மீட்டர், இங்கிருந்து 6 மீட்டருக்கு இங்கே ஒரு டிங்கிற பாயிண்ட் வருது. அப்போது இந்த டிங்கிற பாயிண்ட்டு 6 மீட்டர் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் அதர் சைடில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது இது வந்து y1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த டிஸ்டன்ஸை. கிளியர்? அப்போது இதுக்குண்டான டிஸ்டன்ஸ் வந்து 6, இதுக்குண்டான ஒய் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். ஸோ நவ் let the parabolic bridge to a open downward parabola. பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது கீழ் நோக்கி இருக்கக்கூடிய பரபலாவாக இருக்குது. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், டவுன்வர்ட் பரபலா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டவுன்வர்ட் பரபலா வந்துச்சுன்னா ஈக்குவேஷன் வந்து த ஈக்குவேஷன் ஆஃப் த parabola is என்ன வரும், கீழே வரும்போது x² = -4ay அப்படிங்கிறது தான் நம்மளோட பெராபலிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த x² - 4ayல தான் கொண்டு போய் இந்த ஏங்கிற பாசிங் த்ரூ த பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அட் a 15, -10 is passing through equation 1. அப்போது இந்த x, y வேல்யூ இந்த ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 15² -4a, ஒய்க்கு பதிலாக -10. இப்போ 15² வந்து 225, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4a × 10ன்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 4a வேணுங்கிறதுனால 4a அப்படியே வச்சுட்டு 225/10 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 4aவை கொண்டு போய் எகெயின் நம்ம ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1 becomes x² ஆல்ரெடி அங்கே மைனஸ் இருக்குது, இதை வந்து கேன்சல் பண்ணுறோன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 225/10 × y. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது x² = -45/2y ஈக்குவேஷன் 2. ஓகே, இப்போது இது கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த டிங்கிற பாயிண்டில் பாசிங் த்ரூ ஆச்சு அப்படின்னா y1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அட் D6, y1 lies in equation 2. அப்போது எக்ஸுக்கு பதிலாக 6² 45/2, ஒய்க்கு பதிலாக y1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ y1 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ y1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு
y1 ஈக்குவல் டு இது அப்படியே அனதர் சைடு போகும்போது 36 இன்ட்டு 2 டிவைடட் பை -45 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் நம்ம கேன்சல் பண்ணும்போது இந்த y1 நம்மளுக்கு வந்து மைனஸில் தான் இருக்கும் இல்லையா, கீழே இருக்கிறதுனால மைனஸில் தான் இருக்கும். அப்போ -y1ன்னு வரும்போது இங்கேயும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு 36 45 நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 45ம் 36ம் நம்மளுக்கு வந்து எந்த டேபிளில் வரும்? ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இது 12 டைம்ஸ், இது வந்து 15 டைம்ஸ், அகெயின் இது 4 டைம்ஸ், இது வந்து 5 டைம்ஸ். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற y1 வந்து 4 இன்ட்டு 2 8/5. அப்போது 8ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 1.6. அப்போது y1ஓட வேல்யூ 1.6 மீட்டர். அப்போது மேலேருந்து சென்டர் ஆஃப் த ஆரிஜின்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளவு? 1.6 மீட்டர். இப்போ நம்ம அதர் சைடான இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மொத்தமாக 10லேருந்து அதை செப்பரேட் பண்ணோம்னா we get ஆர்ச்சோட அதர் சைடு. therefore height of the arch on either side. இப்போ எய்தர் சைடுனா மொத்தமாக 10 இருக்குது. 10லேருந்து 1.6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 8.4 மீட்டர் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.